வரவழைப்பமாக கலியத்தில் இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். பாஸ்டரா, பிரைஸ்லா பாஸ்டர். சொல்லுங்க. சோத்திரம் ஐயா, சோத்திரம் சோத்திரம் பாஸ்டர். வாருங்கள், அருமையான குரலை கேட்க ஆசையா இருக்கிறது. உங்களுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு ஆவலோடு காத்து நிற்கிறோம். வாருங்கள், வந்து உங்களுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி. ஆமென் ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்புள்ள சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சேவைக்காக கர்த்தரை துதிக்கிறேன். நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆவலா இருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசுவ நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்கள், நாம் தொடர்ந்து கிறிஸ்துவுக்குள் நிலைத்து நின்ற ஊழியக்காரர், அதாவது ஒரு விழுந்து போகாத ஊழியக்காரர், அழைப்பிலே உறுதியா இருந்தவர், அழைப்பிலே நிலைத்து நின்றவர், அழைப்பை நிறைவேற்றினவர், நல்ல போராட்டத்தை போராடி வெற்றி கண்டவர் என்ற ஒரு தலைப்பில நாம் தொடர்ந்து அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து பார்த்து வருகிறோம். இன்றைக்கு பாகம் 5, தேவனுக்கும் மனிதருக்கும் உண்மையாய் வாழ்ந்தவர். தேவனுக்கும் மனிதனுக்கும் உண்மையாய் வாழ்வது ஒரு சிறந்த ஒரு அழைப்பு, ஒரு சிறந்த ஒரு அபிஷேகம், ஒரு சிறந்த ஒரு ஊழியம். அதை இன்றைக்கு 5வது தலைப்பாக பார்க்க போகிறோம். தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு உண்மையாக இருக்க வேண்டும். அது கிறிஸ்தவராக இருந்தாலும், கிறிஸ்தவ விசுவாசிகளா இருந்தாலும் சரி, தேவனுடைய ஊழியக்காரர்களா இருந்தாலும் சரி, தேவனுக்கு மட்டுமல்ல மனிதர்களுக்கு முன்பாகவும் உண்மையானவர்களாக, ஓக்கியமானவர்களாக, ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை, ஒரு நீதி உள்ள வாழ்க்கை, ஒரு உண்மையான வாழ்க்கை வாழும்போதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போதுதான் அவர் நம்மை மகிமைப்படுத்துகிறவராக இருக்கிறார். இந்த நாளிலும் இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நம்ம பார்க்க போறோம். அவர் தேவனுக்கும் மனிதனுக்கும் எல்லாருக்கும் அவர் நல்லவராக, உண்மை உள்ளவராக ஒரு வாழ்ந்து காண்பித்தார். பிரியமானவர்கள், அவருக்கு எத்தனையோ போராட்டங்கள், நெருக்கங்கள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள், கொலை மிரட்டல்கள், அடிகள், உதைகள், சிறைச்சாலைகள் போன்ற எல்லா காரியங்கள் அவருக்கு நேரிட்டாலும் கிறிஸ்துவை பின்பற்றுவதில், கிறிஸ்துவுக்கு சாட்சியா வாழ்வதில், கிறிஸ்துவின் திட்டத்தை நிறைவேற்றுவதில், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதில், சீஷர்களை உருவாக்குவதில், பண விஷயத்துல, அவர் எல்லா காரியத்திலும் தேவனுக்கும் மனிதனுக்கும் உண்மையாய் இருந்ததை குறித்து நம்ம பார்ப்போம், செவிப்போம். பரலோகத்தை நல்ல தகப்பனே, நன்றியோடு நம்ம துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். ஆண்டவரது அருமையான வேலைக்காக நன்றி. கர்த்தாவுடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆவலா இருக்கிற ஜனங்களுக்காக நன்றி செலுத்துறோம். பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நீர் எங்களோடு பேசுகிற வார்த்தைக்காக நன்றி அப்பா. தேவனுக்கும் மனிதருக்கும் உண்மையாய் வாழ்வது எப்படி என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் சகல பிரஸ்தாவத்தை பார்க்கிறோம். உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்துகிற தேவன் எங்களை உடைய வார்த்தைக்குள்ளாக எங்களை நடத்தி உருவாக்கும்படி உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை நீர் பேசும், எங்களை வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவ நாமத்திலே ஜெபிக்கிறாங்க பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுக்கும் மனிதருக்கும் உண்மையாய் வாழ்ந்த காரியத்திலே முதலாவதாக அப்போஸ்தலர் நடபடிகள் 24ஆம் அதிகாரம் 16வது வசனம், 24:16 வாசிப்போம். இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாகவும் எப்பொழுதும் குற்றமற்ற மனச்சாட்சியை உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன் அப்படின்றாரு. அவர் எப்பொழுதுமே ஒரு பிரயாசப்படுகிறவர், ஒரு வாஞ்சை உள்ளவர். அவர் சொல்றாரு, நான் எல்லாரை பார்க்கலும் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், நான் எல்லாரை பார்க்கலும் அதிகமாய் அடி வாங்கினவன் அப்படின்றார். அவர் ஊழிய பாதையில ஆண்டவருக்காக மற்றவர்களை பார்க்கலாம் அதிகமாய் பிரயாசப்பட வேணும், அதிகமாய் விசுவாசிக்க வேண்டும், அதிகமாய் ஜெபிக்க வேண்டும், அதிகமாய் உபவாசிக்க வேண்டும், அதிகமாய் வேதத்தை வாசிக்க வேண்டும், அதிகமாய் வேதத்தை போதிக்க வேண்டும், அதிகமாய் பிரசங்கம் பண்ண வேண்டும், அதிகமாய் பிரயாணம் பண்ண வேண்டும் சொல்லி இந்த மாதிரியான காரியங்களை அவருடைய நிருபங்கள்ல நிறைய பார்க்க முடியும். அவர் அதிகமாய் பிரயாசப்பட்டவர். இங்கே பார்க்கிறோம் மறுபடியும் அந்த வசனத்தை, இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும், ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, எப்பொழுதும் துவக்கம் முதல் கடைசி பட்டும் குற்றமற்ற மனச்சாட்சியை உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன் அப்படின்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கு பாருங்க, தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு உண்மையா இருக்கணும். இன்னைக்கு நான் அநேக விசுவாசிகளை என்னுடைய அனுபவத்தில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு சில ஊழியக்காரங்கள் நேரடியாக சொல்லுகிறத நான் பார்க்கிறேன். நான் இவங்களுக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நான் ஸ்தாபனத்துக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, இந்த ஸ்தாபன தலைவருக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, என்னை அழைத்தது தேவன் தான், என்னை அபிஷேகித்தது தேவன் தான், நான் தேவனுக்கு கணக்கு கொடுத்தா போதும், தேவன் என்னை கணக்கு நான் தேவனுக்கு சொல்லுகிறேன், நீ உனக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம். எப்படி முரண்பாடாக பேசுவது, பகைப்பது, பிரிந்து போவது,
சாட்சி இல்லாமல் வாழுகிற இந்த மாதிரியான வாழ்க்கையை நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். ஆனால் இங்க வேதம் பவுல் சொல்லுகிறாரு, நான் தேவனுக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷனுக்கு முன்பாகவும் யோக்கியமானவனா இருக்கும்படிக்கு, நல்லவனாய் வாழும்படிக்கு, உண்மை உள்ளவனாய் வாழும்படிக்கு, சாட்சி உள்ளவனாய் வாழும்படி, என் தேவனை பிரதிபலிக்கும்படி, என் தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு நான் எப்பொழுதும் பிரயாசப்படுகிறவனா இருக்கிறேன்னு சொல்றார். பிரியமானவர், நாம் மனிதர்களை பார்க்க கூடாது, மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகளை பார்க்க கூடாது. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? தேவனுடைய வார்த்தையை நம்ம இரவும் பகலும் வாசித்து தியானிக்கும் போதுதான் அங்கே தேவனை பார்க்க முடியும். தேவன் எப்படியாப்பட்டவர், தேவனுடைய குணங்கள் என்ன, தேவனுடைய கேரக்டர் என்ன, தேவனுடைய அபிஷேகம் என்ன, தேவனுடைய அழைப்பு என்ன, தேவன் எவ்விதமாய் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், தேவன் எவ்விதமாய் நம்மளை நடத்த விரும்புகிறார், தேவன் எப்படியெல்லாம் நம்மளை பயன்படுத்த விரும்பும் சொல்லி அறிந்து கொள்ள வேண்டுமானால் வேதத்தை இரவும் பகலும் வாசிக்க வேண்டும். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனே நான் நோக்கி பார்ப்பேன் அப்படின்றாரு. என்ன சொல்றது? என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை, வசனத்தை கேட்டு அந்த வசனத்தை தியானித்து அந்த வசனத்தை உணர்வடைந்து பலனடைந்து நடுங்கி, கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறதே, இப்படி எச்சரிக்கிறதே, இப்படி நம்மளை போதிக்கிறதுன்னு சொல்லி அந்த வார்த்தையை கேட்டு பயந்து நடுங்கும் போதுதான் அங்கே அவர் நம்மளை நோக்கி பார்க்கிறான்னு சொல்லப்படுது. வசனத்துக்கு அவ்வளவு மதிப்பு கொடுக்கணும். 138 சங்கீதம் 2வது வசனம் சொல்லுகிறது, சகல பிரஸ்தாவத்தை பார்க்கலும் நீர் வார்த்தையை நீர் மகிமைப்படுத்துகிறன்னு சொல்லப்படுது. அவர் வார்த்தையை மகிமைப்படுத்துகிற தேவன், வார்த்தையை முக்கியப்படுத்துகிற தேவன், தமது வார்த்தையினாலே சகலத்தையும் உண்டாக்கின தேவன், தம்முடைய வார்த்தையினால சகலத்தையும் ஆசீர்வதிக்கிற தேவன். மத்தேயு 4:4 சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர், அந்த பிழைப்பை குறித்து, ஒரு நல்ல பிழைப்பு உண்டாக வேண்டுமானால், ஒரு நல்ல வாழ்க்கை உண்டாக வேண்டுமானால், ஒரு நல்ல ஊழியம் உண்டாக வேண்டுமானால், ஒரு நல்ல குடும்பம் உண்டாக வேண்டுமானால், நம் கர்த்தருடைய வார்த்தையை மதிக்கிறவர்களாக, கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறவர்களாக, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகளா இருக்க வேண்டும். அதை குறித்து சங்கீதம் 1, 2, 3 தான் தெளிவா சொல்லப்படும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனிதந்து இலை உதிராத இருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் சொல்லப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்துல அவர் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்து வரைக்கும் பாருங்க. அவர் நல்ல தாமதமின்றி கிறிஸ்து இயேசுவே தேவன் என்று பிரசங்கித்தார். அப்போஸ்தலர் 9:20 வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 4:7 நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டார். அவர் துவக்க முதல் முடிவு வரியந்தம் தேவனுக்கு உண்மையாயிருந்தார், மனிதர்களுக்கு உண்மையாயிருந்தார், சீசர்களுக்கு உண்மையாயிருந்தார், ராஜாக்களுக்கு உண்மையாயிருந்தார், சத்தியத்துக்கு உண்மையா இருந்தார், பண விஷயத்துல உண்மையா இருந்தால், பிரசங்கம் பண்றதுல உண்மையா இருந்தால், உபவாசிப்பதில் உண்மையா இருந்தார், அற்புத அடையாளங்கள் செய்வதில் உண்மையா இருந்தார். அவர் பாருங்க, எல்லா காரியத்திலும் அவர் உண்மையாக இருந்து மரித்த ஒரு அப்போஸ்தலனை. அதனால்தான் அவர் அநேக சபைகளை ஸ்தாபிக்க முடிந்தது, அநேக சீசர்களை உருவாக்க முடிந்தது, அநேக ஊழியர்களை உருவாக்க முடிந்தது, அநேக பிரசங்கம் பண்ண முடிந்தது, அநேக நிறுவங்களை அவர் எழுத முடிந்தது. பிரியமானவர்களே, இன்றைக்கு இவ்விதமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சேவையின் மூலம் இப்படியாப்பட்ட வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் திட்டமாக அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் 8:32 சொல்லப்பட்டிருக்கிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். நீங்கள் விடுதலை ஆக்கப்பட வேண்டுமா, சமாதானத்தோடு வாழ வேண்டுமா, சந்தோஷமாக வாழ வேண்டுமா, நீங்கள் தேவனுக்கும் உண்மையா இருக்கணும், மனிதர்களுக்கும் உண்மையா இருக்கணும். அப்படியாப்பட்ட ஒரு காரியங்கள் நீங்கள் வாசிக்க வேண்டும். எனக்கு நாகர்கோயில்ல ஒரு திருச்சபையை தெரியும். நாகர்கோயில்ல மயிலாடிங்கிற ஒரு இடம், நாகர்கோயில்ல கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் மயிலாடி என்ற ஒரு இடத்துல 2003ஆம் ஆண்டு அந்த திருச்சபையில எனக்கு சாட்சி சொல்வதற்கு வாய்ப்பு கிடைத்தது, அழைக்கப்பட்டது. அங்க போய் பார்த்தேன், கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் அங்க இருப்பாங்க. அங்க வெளிநாட்டில இருந்து வந்த ரிங்கல் தெரப்பி அப்படிங்கிற மிஷினரி மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு மிஷினரி தளம், ஒரு மிஷினரி சபை.
அந்த சபையில 2000 பேர் கூடுகிற மக்கள் அங்க வந்து என்ன பண்ணுவாங்க, மாசத்துல முதல் ஞாயிற்றுக்கிழமை அங்க கர்த்தருடைய பந்தி இருக்கும். அங்க என்ன செய்வாங்க, ஆராதனை எல்லாம் முடிந்துரும், காணிக்கை எடுத்துருவாங்க, எல்லாம் பண்ணிடுவாங்க, அறிவிப்பெல்லாம் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு அந்த அந்த சபை பாஸ்டர் கமிட்டியினுடைய தலைவரை வந்து ஒரு அறிவிப்பு கொடுப்பார். இந்த மாசத்தின் வரவு செலவு அறிவிப்புன்னு சொல்லுவார். இந்த மாசம் 4 வாரங்கள் ஞாயிற்றுக்கிழமை காணிக்கை இவ்வளவு, தசமவாக காணிக்கை இவ்வளவு, நன்கொடை வந்தது இவ்வளவு, தோத்திர காணிக்கை இவ்வளவு, பொருட்கள் காய்கறிகள் ஏலம் விடப்பட்டது இவ்வளவு, இந்த எலக்ட்ரிசி அப்படி செலவு இத்தனை வரவு, ஒரு 2,50,000, 2,45,000 வரவு இந்த மாதத்தின் வரவு. இதுல செலவு கணக்கு மீதம் இந்த சன்னல்கள் பழுதடைந்தது, எலக்ட்ரிஷியன் செலவு, இபிபி செலவு, ஏழைகளுக்கு உதவி செய்தது, அந்த ஊழியக்காரருக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம், இது போக மீத பணம் மிச்சம் இவ்வளவு இருப்பு அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க. அப்பேற்பட்ட சபைகள் வளர்ந்திருக்கிறது. அது ஒரு வெளிநாட்டு மிஷினரி ரிங்கல் தோப்பிங்கிறவர் வந்து அப்படி அந்த சபையை உருவாக்கி விட்டு போயிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் 300 ஆண்டுகள் ஆயிடுச்சு அந்த அந்த மிஷினரி வந்து அந்த வாழ்த்துல. அதனாலதான் அந்த சபைகள் இன்னைக்கு வளர்ந்திருக்கிறது. அந்த சபைகள் இன்னைக்கு நல்லா இருக்கிறது. 2000 பேர் 3000 பேர் மக்கள் ரட்சிக்கப்பட்டு ஒரு பெரிய சபையா இருக்கு. இன்னைக்கு ஏன் சபைகள் வளரல, ஏன் ஊழியக்காரன் வரல? பண விஷயத்துல பொய், எழுதுறதுல பொய், தசமபாகத்துல பொய், காணிக்க போடுறதுல பொய், காணிக்க வர்றதுல பொய், காணிக்க வர்ற பணத்தை செலவழிக்கிறதுல பொய், எல்லாமே பொய்யா இருந்தால் எப்படி தேவன் ஆசீர்வதிக்க முடியும்? பொய் பேசுறவனை தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. வேதம் அது பொய் பேசுறது, பொய்க்கு புறாவாகிய பிசாசை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த உண்மை எதிராகத்தான் பவுல் வந்து உண்மையா இருந்தார். இந்த வெளிநாட்டு மிஷினரிகள் இந்தியாவில் வந்து ஸ்தாபித்த சபைகள்லாம் இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கு. ஏன்னா அவங்க ஒரு திட்டத்தை, அவங்க ஒரு வரமுறைய ரூல்ஸை உருவாக்கி விட்டு போயிருக்காங்க. அதைத்தான் வந்து இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரர்கள், மிஷினரிகள், குருவானவர்கள் பின்பற்றணும் சொல்லி நாகர்கோவில், கன்னியாகுமரி, தமிழ்நாட்டிலும் சில இந்தியாவிலும் சில சபைகள்ல மிஷினரிகளால் உருவாக்கப்பட்ட, வெளிநாட்டு மிஷினரிகளால் உருவாக்கப்பட்ட திருச்சபைகள் இன்றைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. காரணம், அந்த உண்மையை நிலைநாட்டி இருக்கிறார்கள். அப்படியாப்பட்ட சபைகளை பின்பற்றின சில ஊழியக்காரர்கள் தமிழ்நாட்டில், இந்தியாவில் இருக்கிற ஊழியக்காரர்கள் சபைகள் முன்னேற்றமா இருக்கிறத பார்க்கறது. பிரியமானவர்களே, இந்த அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிற அந்த வசனம் அப்போஸ்தலர் 24:16 மறுபடியும் வாசிக்கிறேன். இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாகவும் எப்பொழுதும் குற்றமற்ற மனச்சாட்சியை உடையவனாக இருக்க பிரயாசப்படுகிறேன். பிரயாசப்படுங்க. முதலாவது பிரயாசம் படுங்க, ஒரு திட்டம் பண்ணுங்க, உண்மையா வாழ்றதுக்கு ஆசைப்படுங்க, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க, அதற்காக உபவாசம் பண்ணுங்க. முதல்ல எடுத்த உடனே எனக்கு நிலம் வேணும், லேண்ட் வேணும், கார் வேணும், பைக்கு வேணும், நல்ல செல்போன் வேணும், ஆட்கள் வேணும் சொல்லி ஜெபம் பண்ணாதீங்க. முதலாவது உங்களை தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்க உத்தமத்தை நீங்கள் சரி செய்யுங்க. ஒரு தேவ உறவை புதுப்பித்துக் கொள்ளுங்க. தேவ உறவுல நிலைத்திருக்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நானும் நீரும் ஒன்றாயிருக்க வேண்டும், என்னை பரிசுத்தமாக்க, என் இருதயத்தை பரிசுத்தமாக்க, என் இருதயத்துல நீங்க தான் தங்கி இருக்கணும், நீங்க தான் என்னை செவ்வையான வழியில நடத்தணும், என்னை கூர்மையான கருவியாக உருவாக்குங்க, என்னை பயன்படுத்தி, இவ்விதமாக நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். அப்படி ஜெபம் பண்ணும் போதுதான் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை நாம வாழ முடியும். பிரியமானவர்களை, 2வது காரியமாக யோக்கியமாக வாழ்ந்த பவுல். 2 கொரிந்தியர் எடுத்துக்கொள்வோம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தை திருப்புவோம். 2 கொரிந்தியர் 8, 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் 20-21 வாசிப்போம். எங்கள் ஊழியத்தினாலே சேர்க்கப்படும் இந்த மிகுதியான தர்ம பணத்தை குறித்து ஒருவனும் எங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையா இருந்து கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம் சொல்றாரு. பிரியமானவர், இங்க பாருங்க தெளிவா, பண விஷயத்துல கூட மிகுதியான பணத்தை, ஊழியத்து நிமித்தம் சேர்க்கப்பட்ட பணம், சபை நிமித்தம் சேர்க்கப்பட்ட பணம், நாங்கள் மனுஷருக்கு மாத்திரமல்ல தேவனுக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நான் பிரயாசப்படுகிறேன் அப்படின்னு சொல்றார் இந்த பவுலை. பாருங்க பிரியமானவர்களே, பண விஷயத்துல உண்மையா இருக்கணும். நல்லா கவனிச்சுங்க. தேவனுக்கு உண்மையா இல்லாதவன் மனைவிக்கு உண்மையா இருக்க மாட்டான். மனைவிக்கு உண்மையா இல்லாதவன் பிள்ளைகளுக்கு உண்மையா இருக்க மாட்டான். பிள்ளைகளுக்கு உண்மையா இல்லாதவன் விசுவாசிகளுக்கு உண்மையா இருக்க மாட்டான். விசுவாசிகளுக்கு உண்மையா இல்லாதவன் சமுதாயத்துக்கு உண்மையா இருக்க மாட்டான். சமுதாயத்துல உண்மையா இல்லாதவன் தேசத்துக்கு உண்மையா இருக்க மாட்டான்.
அப்படியாப்பட்டவனை தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. அது ஊழியக்காரனா இருக்கட்டும், பிஷப்னு இருக்கட்டும், ரெவரண்டா இருக்கட்டும், டாக்டரா இருக்கட்டும், பாஸ்டரா இருக்கட்டும், சுவிசேஷகனா இருக்கட்டும், அப்போஸ்தலன்னு எந்த படிப்பு படிச்சு எந்த பைபிள் காலேஜில் படிச்சு நீ பட்டத்தை வாங்கி வச்சிருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை பயன்படுத்த முடியாது, தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது என்பதை திட்டமாக அறிந்து கொள்ளுங்கள். உண்மை உள்ளவனை தேவன் தேடிக் கொண்டிருக்கிறார். 2 நாளாகமம் எடுத்துக்கொள்ளுங்க 16:9. பூமியிலே உண்மை உள்ள தமது வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு பூமியிலே உத்தம இருதயம் உள்ளவன் உண்டோ என்று கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. உண்மை உள்ளவனை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் ஐஸ்வர்யத்தின் தேவன், அவர் ஆசீர்வதிக்கிற தேவன், அவர் தேவன், அவர் தாராளத்தின் தேவன், அவர் உயர்த்துகிற தேவன், மகிமைப்படுத்துகிற தேவன். ஆனால் நீ உண்மை உள்ளவனாக இருந்தால் உன்னை பரிபூர்ணமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீதிமொழிகள் 28:20 சொல்கிறது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அப்போஸ்தலன் பவுல் ஊழியத்திலும் சரி, பண விஷயத்திலும் சரி, அவர் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு மரித்தவர், தேவனுக்கு சாட்சியா வாழ்ந்தவர். ஏன்னா 12:7 மோசையினுடைய சகோதரியும் சகோதரன் ஆரோனும் மீரியாமும் குற்றப்படுத்துகிறார்கள், மோசையை பற்றி குறை சொல்லுகிறார்கள். ஏன் தேவன் எங்களோடு பேச மாட்டாரா, நாங்கள் எங்களுக்கு தைதிலான் பேசும்போது தேவன் சொல்லுகிறார், என் தாசனாகிய மோசையோ அப்படியாப்பட்டவன் அல்ல, அவன் என் வீட்டில் எங்கு உண்மை உள்ளவன். நீங்கள் உண்மையா வாழ்ந்தால் மனிதர்கள் உங்களை குற்றப்படுத்தினாலும் தேவன் உங்களை சாட்சி கொடுப்பார், தேவன் உங்களுக்கு மகிமைப்படுத்துவார், உயர்த்துவார். தேவன் சொல்ல, என் தாசனாகிய மோசையோ அப்படியாப்பட்டவன் அல்ல, அவன் என் வீட்டிலே எங்கும் உண்மை உள்ளவன். எல்லா இடத்துல உண்மையா இருக்க வேண்டும். கடைசியாக மத்தேயு 25:21 சொல்றாரு, உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே, என் ராஜ்யத்துக்குள் வந்து பிரவேசி, நீ கொஞ்சத்திலே உண்மையா இருந்தபடியால் உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரிப்பேன் சொல்றாரு. சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சேவை மூலம் நித்திய வளர்ச்சி மூலமாக அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் விசுவாசியா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம். ஊழியத்துல கஷ்டம், குடும்பத்துல கஷ்டம், வீட்டுல கஷ்டம், பண நெருக்கடி, ஊழிய வளர்ச்சி இல்லையா, உங்களை ஆராய்ந்து பாருங்கள். எந்த நிலைமையில நீங்கள் விழுந்தீங்க, நீங்க எந்த காரியத்துல உண்மை இல்லை, உங்களை ஒப்புரவாக்கி ஒரு புதுப்பித்து கொண்டு தேவனோடு கூட உறவாடி, மனிதரோடு கூட உறவாடி உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை அபரிவிதமாக ஆசீர்வதித்து இந்த அப்போஸ்தலனை பவுலை போல தேவனுக்கு முன்பாக மனுஷனுக்கு முன்பாக உங்க தலையை உயர்த்தி உங்களுக்கு விரோதமான சத்துருக்களை முறியடித்து கர்த்தர் உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார். நீங்கள் கீழாகாமல் மேலாதீர்கள். செபிப்போம். பரலோகத்தை நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறேன், தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, இந்த விலையேறப்பட்ட அற்புதமான நாளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சேவையின் மூலமாக உலகம் எங்கிலும் இந்த வார்த்தையை கேட்ட ஜனங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க, உண்மை உள்ளவர்களாக மாற்றுங்க. தேவனுக்கு முன்பாக மனுஷருக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாக மாற்றியவர்களை ஆசீர்வதித்து கனப்படுத்த முடியாது கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அருமையான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சேவையை நடத்துகிற பிள்ளைகள், ஆண்டவரை செபிக்கிற பிள்ளைகள், ஆண்டவர் உதவி செய்கிற பிள்ளைகள் லெஸ்லியா குடும்பத்தையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியை கோடா கோடி மக்களுக்கு ஆசீர்வாதமா வைத்திருக்கிறீர். உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் இப்பொழுது நேர் வார்த்தையை மகிமைப்படுத்த முடியாது, நமக்கு நன்றி தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமையில்லாம ஒருவர் எழுத்துறங்கள் மீட்பரட்சரமா இருக்கிற இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறாங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர். ஆமென்.